வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, சௌ கூட்டம், வெள்ளை பூசணிக்காய் கூட்டு. இதோட பச்சை சுண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? சௌ கூட்டுக்கு தேவையான பொருட்கள்: சௌ 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 80 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 8லேருந்து 10 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், பூண்டு 20 பல்லு, தேங்காய் 3 பத்தை, சீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டிருக்கோம். இந்த கடுகு பொரிஞ்சு வர டைமில் சீரகமாக போடுறேன். அதே டைமில் காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் போட்ட உடனே பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு நல்லா உரிச்ச பூண்டு நீங்கள் போடுங்க. பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தவறு எதுவுமே இல்லை. அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், கொஞ்சம் வெங்காயமாக போட்டிருக்கோம். வெங்காயம் 1 நம்பர் போட்டிருக்கேன், அதிகமான வெங்காயம் வேண்டாம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு 50% அளவுக்கு வெங்காயம் வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கரெக்டாக ஒரு 50% அளவுக்கு வதங்கட்டும். அதுக்கு பிறகு தக்காளி போட ஆரம்பிக்கிறோம். தக்காளி நீங்கள் பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ரஃபாக கட் பண்ணி போட்டாலே போதும். இதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், பெருங்காயம். அதிகமான பவுடர் மசாலா நான் அதிகமாக யூஸ் பண்ணல. காரத்துக்கு பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தாளிப்போட இந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த சௌ போடுறோம். சௌ மேலோட்டமாக தோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி போடுங்க. நார்மலாக கூட்டுனாவே என்ன பண்ணுவோம், வீட்டில் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுருவோம். ஆனால் சாப்பிடும்போது அந்த பருப்பும் தேங்காயோட அந்த காய்கறியே தெரியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அளவுக்கு பெருசாக க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த காய் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஒரு மூடி போட்டுருங்க. இந்த காய் நல்லா வேகட்டும். ஒரு 80% அளவுக்கு வெந்த பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், சீரகம், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். அதனால் தண்ணி அதிகமாக ஊற்றி அரைக்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிச்சிருங்க. நைஸாக அரைச்சி யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த கூட்டு சாப்பிட்ற ஃபீல் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிருக்குன்னு சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு 85% அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஏற்கனவே சௌ வேக வச்சோம்ல, அந்த சௌ எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி பார்த்து இந்த தேங்காவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், கரெக்டாக உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ இந்த சௌ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்கிறேன். கரெக்டாக ஒரு 80% அளவுக்கு வெந்திருக்கணும். நீங்கள் காய் கையில் எடுத்திங்கன்னா வெந்த மாதிரி இருக்கணும், ஆனால் கொஞ்சம் ஆடாக இருக்கணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்த பிறகு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட் இதில் போடுறோம். இந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வேகட்டும். அதுக்கு பிறகு வேக வச்ச பாசிப்பருப்பு இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த தேங்காய் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணலாம் அந்த டெக்ஸ்சர் மாறும். அதனால தான் கரெக்டாக ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு பாசிப்பருப்பு வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதே டைமில் அந்த பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கணும். மசிஞ்ச பிறகு இந்த தேங்காய் இந்த காய்கறியோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதி வரட்டும்.
இந்த பருப்பும் தேங்காய் அதுக்கப்புறம் காய்கறி இது எல்லாமே எந்த அளவில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 50% காய், மீதி வந்து வெங்காயம், தக்காளி, பருப்பு, தேங்காய் அந்த ரேஷியோவில் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் சூப்பராக வரும். இதுக்கப்புறம் நெய் சௌச்சோ பருப்பு கூட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அதனால் கடைசியாக நெய் போடணும். அதிகமாக நெய்யும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பருப்போட நெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி, ஒரு தக்காளி போட்டிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா திருப்பி தாளிப்பு போட போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய், சீரகம், காஞ்ச மிளகாய் தாளிப்பு போட்ட பிறகு பூண்டு இடித்து போட்டிருக்கேன். இந்த இடத்துல பூண்டு வந்து வித் ஸ்கின்னோட இடித்து போட்டிருக்கோம். கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். அந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் போட்ட உடனே அடுப்பு ஆஃப் பண்ணணும். அந்த எண்ணெய் சூடாக இருக்கிறதுலேயும் பெருங்காயம் கொஞ்சம் நல்லா வாசனை நல்லா கொடுக்கும். இதுக்கு பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சௌச்சோ கூட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு 2 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இந்த நெய் பருப்பு சௌச்சோ கூட்டு. இதை தொடர்ந்து வெள்ளை பூசணிக்காய் கூட்டு. வெள்ளை பூசணிக்காய் 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 80 கிராம், தேங்காய் 1/2 மூடி, வெங்காயம் 1, தக்காளி 1, காய்ந்த மிளகாய் 6லேருந்து 7 நம்பர், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், பூண்டு 10 பல்லு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் கூட்டு பண்ண போகிற சொன்னோம் பார்த்தீங்களா. ஆனால் நிறைய பேருக்கு இந்த வெள்ளை பூசணிக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு வந்து அந்த டேஸ்ட் வராது சொல்லுவாங்க. ஆனால் இதே இடத்துல மஞ்சள் பூசணிக்காய் போட்டால் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அல்டிமேட்டான டேஸ்ட் கொடுத்துரும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வெள்ளை பூசணிக்காய் ஒரு சூப்பரான டேஸ்ட் எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். அதனால் இந்த மஞ்சளில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூசணிக்காய் இதிலே போட்டுருங்க. இந்த பூசணிக்காய் போட்ட பிறகு அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ண போகிறோம். அதனால அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்ட பிறகு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த வெள்ளை பூசணிக்காய் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த தாளிப்போட அந்த வாசனை நல்லா கொடுக்கும். இதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அதிகமான தண்ணி வேண்டாம். தண்ணி அதிகமாக போனால் உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த காயோட இந்த தேங்காய் பாலும் அதுக்கப்புறம் இந்த பருப்பு மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியாகவே இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். இன்கேஸ் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் கரெக்டாக ஒரு 70 to 80% நல்லா வெந்திருக்கு. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி நான் என்ன பண்ணுறேன் 1/4 இல்லை 1/6 கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் 1/2 மூடி தேங்காய் சொன்னால இந்த 1/2 மூடி தேங்காய் நல்லா திக்கான பால் எடுத்து போட்டிருக்கோம். தேங்காய் பேஸ்ட் போடக்கூடாது, வெறும் தேங்காய் பால் மட்டும் தான் போடணும். இந்த ஸ்டைல் மெத்தட் இருக்குது. இதுக்கு பிறகு 1/2 வெங்காயம், ஒரு வெங்காயம் சொல்லியிருக்கேன்ல அதில் பாதி வெங்காயம் இப்போ போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பாசிப்பருப்பு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாசிப்பருப்பு நீங்கள் வேக வைக்கும்போது வெறும் மஞ்சத்தூள் போட்டால் மட்டுமே போதும். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். திருப்பி ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த காயும் இந்த பருப்பு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் நல்லா கொதித்து வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு கூட்டு ரெடி. பார்க்கும்போது சாப்பிடும் போல் இருக்குல்ல, ஏன்னா அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். பாசிப்பருப்பும் இந்த தேங்காய் பாலும் ஒரு சூப்பரான காம்பினேஷன். அதனால தான் இந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன்.
இப்போ பாருங்கள், அந்த கறியை மட்டும் எடுத்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கணும். அதாவது கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு சொல்கிறேன். அடுப்பை விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திக் ஆகிடும். அதனால கரெக்டாக டெக்ஸ்சரில் எடுத்துருங்க. திருப்பி நம்ம தாளி போடணும். அதனால கொஞ்சம் நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு கடுகு, சீரகம் சும்மா லைட்டாக பேச்சுக்காக போட்டால் போதும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், மீதி உள்ள வெங்காயம் இதில் போட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு, வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், லைட்டாக 1 நிமிஷம் வதங்கினா மட்டும் போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர். இந்த 3 பவுடர் மசாலும் சும்மா பேச்சுக்காக போடுறோம். ஏன் கேட்டோன்னா வெறும் தாளிப்பு நீங்கள் டேரெக்டாக அந்த பருப்பில் போட்டால் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மசாலா போட்ட பிறகு கொஞ்சம் ஸ்டாக் வாட்டர், அந்த பூசணிக்காய் வேக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது, அந்த தண்ணி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி 1 நிமிஷம் குக் பண்ணுறோம். குக் பண்ணி முடித்த பிறகு டேரெக்டாக அந்த மசாலா அந்த காயோடு போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த தாளிப்பும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த பெருங்காயம் நிறைய பேர் தாளிப்பு போடும்போது போட்டுருவாங்க. ஆனால் நான் இந்த ஸ்டைல் ஆஃப் மெத்தடுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பெருங்காயம் அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் அடாடா அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான வெள்ளை பூசணிக்காய் கூட்டு ரெடியாக இருக்கும். இதை தொடர்ந்து பச்சை சுண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பச்சை சுண்டைக்காய் 150 கிராம், சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 நம்பர், தக்காளி 2 நம்பர், பூண்டு 15லேருந்து 20 நம்பர், குழம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் தாளிப்புக்கு தேவையான அளவு, புளி 1 லெமன் சைஸ், உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போது சுண்டைக்காய் குழம்பு சொன்னோம் பார்த்தீங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ண கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த சுண்டைக்காவை உடச்சி க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் அந்த சுண்டைக்காய் மேலே இருக்க அந்த ஒரு காம்பு இருக்கும், அந்த காம்போட நீங்கள் அப்படியே போட்டு குக் பண்ணால் கொஞ்சம் கசப்பு தன்மை வரும். அதனால் அந்த மேலே இருக்க காம்பை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு கையிலே உடைக்கலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உடைக்க முடியாது, நல்லா அழுத்தமாக இருக்கும். அதனால் கிச்சன் மேடை அப்படி இல்லைனா வீட்டில் கட்டிங் போர்டு இருக்கா, அந்த கட்டிங் போர்டில் வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணலாம். ஒன்றா ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நம்ம வீட்டில் தோசை கரண்டி இருக்குல்ல, அந்த கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் சீக்கிரமாக உடையும். இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஸ்டைலில் நீங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த விதையை எடுக்கிறது நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், வயிறு வலி இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் விதையை எடுத்துருக்கணும். அதுக்காக நீங்கள் முழுசாக எடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 10% இருக்கிறதுனால தவறு எதுவுமே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 80 to 90% அளவுக்கு நீங்கள் இந்த விதையை எடுத்துருங்க. சுண்டைக்காய் பெரும்பாலும் நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு எதுக்கு நல்லது கேட்டிங்கன்னா, நம்ம ஜுரம் வருதுன்னு வச்சுங்க, அந்த டைமில் சுண்டைக்காய் சாப்பிட்றது நல்லது. அது மட்டும் இல்லை, வாய்ப்புண்ணு, நம்மளோட பல் வந்து சொத்தை ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சுண்டைக்காய் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி பல மருத்துவ குணம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மாசத்துல ஒரு நாள் எடுத்துக்கங்க. இப்போது இந்த மாதிரி உடச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை அப்படியே 2-3 வாட்டி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுறோம். திருப்பி 100 வாட்டி போட்டு வாஷ் பண்ணினா உங்களுக்கு என்ன ஆகிட்டுன்னா, அந்த சுண்டைக்காய் முடிஞ்சிருக்க விதை வந்துடும். இப்போ எப்படி அந்த சுண்டைக்காவை க்ளீன் பண்ணுறது இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பிறகு கறியில் எந்த இடத்துல போட்டு இந்த சுண்டைக்காய் குக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சில பேர் வெங்காயம் வதக்கும் போது சுண்டைக்காய் போட்டுருவாங்க. அப்படி போட்டு நம்மளுக்கு வந்து அந்த கலர் மாறிடும். அதனால் நான் கரெக்டான ஸ்டேஜில் சொல்கிறேன் எந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னு. இப்போது இந்த மண்சட்டியில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த வாசனை நல்லாயிருக்கும். கடுகு, வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போட்டிருக்கேன். நான் சொன்ன குவான்டிட்டி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏன் கேட்டேன்னா, அந்த சின்ன வெங்காயம் வதக்கிட்டு நீங்கள் குழம்புல சேர்த்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் அருமையாக இருக்கும். கரெக்டாக ஒரு 75 to 80% அளவுக்கு வதக்கிடுங்க.
இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. வெங்காயம் கொஞ்சம் கூட இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது அந்த இனிப்புத்தன்மை, காரத்தன்மை, புளிப்புத்தன்மை, அதுக்கப்புறம் அந்த சுண்டக்காயோட டேஸ்ட் எல்லாமே தெரியும். அதனால தான் கரெக்டான ஸ்டேஜில் இருக்க வெங்காயம் வதக்கிற பக்கம். இந்த தக்காளி போட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்குங்க. வதக்கி முடிச்ச பிறகு தான் இந்த பச்சை சுண்டக்காய் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். வெங்காயம் வதங்குற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கலர் மாறிடும். சில பேருக்கு அந்த கலர் மாறினாலும் பிடிக்காது. அதனால தான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த இடத்துல யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க அதுக்கு பிறகு குழம்புத்தூள் யூஸ் பண்ணுறோம். இந்த குழம்புத்தூள் எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் என்ன பண்ணனா அந்த குழம்புத்தூள் யூஸ் பண்ணும்போது காரம், அந்த காஞ்ச மிளகா காரம் அதிகமாக இருக்குது, நீங்கள் சொன்ன ரேஷியோவில் ட்ரை பண்ணும்போது அப்படி சொல்கிறாங்க. குண்டு மிளகா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சில பேர் நீட்டு மிளகா போட்டுருவாங்க, இல்லை காஷ்மீரி மிளகா போட்டுருவாங்க. அப்படி போட்டிங்கன்னா காரத்தோட அளவு மாறும். அதனால் குண்டு மிளகாவும் தனியாகவும் நான் சொன்ன குவான்டிட்டியில் நீங்கள் வீட்டில் காய வச்சு அரைச்சி இந்த ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் குழம்புத்தூளே இல்லை, அந்த டைமில் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது அப்படி கேட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க. தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன்னா, சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி நீங்கள் போட்டு இந்த கறியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை சுண்டக்காவும் போட்டாச்சு, இதில் தண்ணியும் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு தான் புளி தண்ணி போடணும். புளி தண்ணி எடுத்த உடனே நீங்கள் ஊற்ற வேண்டாம். அந்த பச்சை வாசனை போன பிறகு தான் புளி தண்ணி ஊற்றுறோம். இப்போது புளி ஒரு லெமன் சைஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புளிப்புத்தன்மை ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் போட்டுக்கலாம். சில பேர் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. அதனால் ஒரு கல் புளி எக்ஸ்ட்ரா நீங்கள் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த புளி போட்ட பிறகு திருப்பி நல்லா கொதிக்க வேணும். எப்படி மசாலா போட்ட பிறகு கொதிக்க விட்டீங்களோ அது மாதிரி புளி போட்ட பிறகு நல்லா கொதித்து வந்த பிறகு கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அடாடா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், சுண்டக்காய் குழம்பு ஊற டேஸ்ட் அதிகரிக்கும். நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக நான் சொன்னது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்.